இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி முதல் 4 ஆண்டுகள், அதாவது 1916லேருந்து 1920 வரைக்கும் என்ன ஆச்சுங்கிறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீதி கட்சியும், சுயாட்சி இயக்கமும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி துவங்குன ஆரம்ப கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிராமணர்களோட ரொம்ப வந்து அதிகமா வந்து மோதல்கள் ஏற்பட்டது. அதில வந்து பிராமணர் கோஷ்டிகள் ஒரு 3 குழு இருந்தன. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர், எக்மோர், சேலம் இப்படி 3 குழு இருக்கு. இந்த 3 குழுவுமே வந்து நீதி கட்சிக்கு எதிர்ப்பு வந்து தெரிவித்தாங்க. அந்த மயிலாப்பூர் குழுவுல வந்து யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேத்துப்பட்டு ஐயர்களும், வெம்பாக்க ஐயர்களும் மயிலாப்பூர் குழுவுல இருந்தாங்க. எக்மோர் குழுவுல கஸ்தூரிரங்க ஐயர் இவர் தலைமையில வந்து செயல்பட்டது. இவர் வந்து இந்து பத்திரிகை பதிப்பாளர். அடுத்து சேலம் குழு. இந்த சேலம் குழுவுல ராஜகோபாலாச்சாரி வந்து இருந்திருக்காரு. இது வந்து இவங்க எல்லாருமே வந்து பிராமணர்கள். இனவாரி இட ஒதுக்கீடு இத வந்து எதிர்த்தாங்க. அதுலயும் சேலம் குழுவை சேர்ந்த தலைவரான ராஜாஜி ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஆதரிச்சாங்க. நீதி கட்சியோட வகுப்பு வாரி இட ஒதுக்கீட்ட அந்த கொள்கையும் வந்து ஆதரிக்கல. ஆனா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து அவரு ஆதரிச்சார். இந்த நீதி கட்சி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து எதிர்த்தது. இதுதான் வந்து இதோட இன்ட்ரோடக்ஷன். இந்த நீதி கட்சியும் சுயாட்சி இயக்கம் இதுல என்னன்னா, இந்த சுயாட்சி இயக்கம்ங்கிறது ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916 இந்த நீதி கட்சி துவங்கின அதே வருஷம் தான் வந்து அதுவும் துவக்கப்பட்டது. அன்னி பெசன்ட் அம்மையார்களால துவக்கப்பட்டது. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இந்து மதத்தை வந்து தீவிரமா ஆதரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இயக்கத்துல வந்து பிராமணர்கள் ஆர்வத்தோட ஆதரிச்சாங்க. பிராமணர்கள் ஆதரிச்சனாலேயே என்னவோ நீதி கட்சி சுயாட்சி இயக்கத்தை வந்து எதிர்த்தது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா டி.எம். நாயர் அவரும் வந்து எதிர்த்தாரு. அது மட்டும் இல்லாம அன்னி பெசன்ட்டை வந்து அயர்லாந்து பிராமணி அப்படின்னு வந்து வர்ணிச்சாங்க. அது போன்று பிராமணர் ஆட்சி என்றும் சுயாட்சியை வந்து விமர்சித்தாங்க. எந்த பத்திரிகைனா திராவிடன் பத்திரிகை வந்து விமர்சித்தாங்க. இது மட்டும் இல்லாம சுயாட்சி இயக்கத்தின் பிராமண ஆதரவாளர்கள் அதிகமா இருந்தனாலேயே அதிக பிரதிநிதித்துவம் வந்து கோரிக்கை வந்து பிரிட்டிஷ் வைஸ்ராய்க்கு வந்து அனுப்பிச்சதாக சிதம்பரம் குடியரசு வந்து சொல்லியிருப்பார். அடுத்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை 1917. 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து மாண்டகு அவர் தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியாவா இருந்தாரு. அப்ப அது வந்து ஒரு புதிய நம்பிக்கையா இருந்துச்சு இந்த நீதி கட்சிக்கு. மாண்டகுவோட இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷன் இது மூலியமா என்ன சொல்றாருன்னா, இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது பற்றியும் சுயாட்சி உள்ளாட்சி நிறுவனங்கள் அமைப்பது பற்றியும் இவர் வந்து அறிவித்தாரு. இதனால எல்லா மாநாடுகளிலும் நீதி கட்சி வந்து இந்த கட்சி வந்து தீண்டத்தகாதோருக்கும் ஒதுக்கி வைக்கப்பட்டோருக்கும் நான் பிராமின்ஸ் பிராமணர்களாக இருக்கும் வந்து பொதுவான ஒரு பிரதிநிதித்துவ கட்சி அப்படிங்கிறத வந்து சொல்லி மக்களோட ஆதரவை வந்து திரட்டியிருப்பாங்க. இதுதான் வந்து 2வது பாயிண்ட்டு. 3வது பார்த்தீங்கன்னா செட்டி அனுப்பிய கேபிள். தியாகராஜ செட்டி வந்து தகவல் வந்து கடல் அடி தந்தி மூலியமா கேபிள் வழியா வந்து தகவல் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது என்னன்னா, பிராமணன் இல்லாதோருக்கு வந்து தனியே வாக்காளர் தொகுதி வந்து வேணும். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அடிப்படையில் வந்து அரசாங்க பணியில் வந்து இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து பிரிட்டிஷர்கள் வந்து வச்சிருப்பாங்க.
இது எதை போல இருக்கணும்னா, மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 அந்த அடிப்படையில் வந்து முஸ்லீம்களுக்கு அளிக்கப்பட்ட இட ஒதுக்கீடு இணையாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பார். அடுத்து சென்னை மாகாண சங்கம். அதாவது சென்னை மாகாண சங்கம்ங்கிறது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன். இது வந்து யாரால் துவக்கப்பட்டதுன்னா, பிராமணன் அல்லாத பிரபலங்கள், அதாவது காங்கிரஸில் இருந்த சிலர் வந்து, அதாவது எடுத்துக்காட்டு ராமசாமி நாயக்கர், கல்யாண சுந்தர முதலியார், வரதராஜலு நாயுடு, கேசவ பிள்ளை, இவங்கெல்லாம் சேர்ந்து இதை அமைச்சிருப்பாங்க. இது வந்து ஆனால் நீதி கட்சிக்கு போட்டியாக தான் வந்து இது துவக்கப்பட்டது. இந்த சங்கமும் தாழ்த்தப்பட்டோருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் நலனுக்காக வந்து துவங்கினதாக அறிவிச்சிருப்பாங்க. நீதி கட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்கம் வந்து பிராமணன் இல்லாதவருக்கு ஒற்றுமையை வந்து உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னிபெசன்ட் அம்மையாரும் பிற பிராமணாத தலைவரும் நீதி கட்சியின் செல்வாக்கை வந்து இது குறைக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவிஆர் ராமசாமி அவர் தான் வந்து துணை தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. நீதி கட்சியை வந்து பரம எதிரியாக இருந்த ராவ் பகதூர் அப்புறம் கேசவ பிள்ளைலாம் வந்து இதுக்கு தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து மாண்டேகுவின் சென்னை வருகை. சென்னைக்கு வந்து 1917 டிசம்பர் 14 வந்து வந்திருப்பாரு. பிரதிநிதித்துவம் அமைக்கிறதுக்காக மெயினாக வந்திருப்பாரு. இது தெரிஞ்ச நீதி கட்சி சார்பாக வந்து கந்தசாமி செட்டியும், சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக கேசவ பிள்ளையும் வந்து சந்தித்து பேசியிருப்பாங்க. 5 வகுப்பாக பிரிச்சிருப்பாங்க அந்த அறிக்கையில். பலிஜான் நாயுடுகள், பிள்ளைமார், வேளாள முதலியார், செட்டியார், பஞ்சமர், இந்த மாதிரி 5 பிரிவு வந்து கேட்டிருப்பாங்க இவங்க நீதி கட்சி சார்பாக. இதோட 4 பிராமண வகுப்பு அதுவும் கேட்டிருப்பாங்க. இதோட 4 பிராமண வகுப்பு வந்து கேட்கப்பட்டது. அவங்களுக்கு வந்து விகிதாசார பிரதிநிதித்துவம், அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து அதுக்கு கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து இது நிராகரிக்கப்பட்டது. நீதி கட்சியோட கோரிக்கை வந்து சென்னை மாகாண சங்கம் ஆதரிச்சது. ஆனால் மாண்டகு இதை வந்து ஏற்றுக்கல. அங்கே ஆளுநராக இருந்த பேரன் பென்ட்லாண்ட் எல்லாருமே வந்து ஆதரிச்சிருப்பாங்க. மெயில்ங்கிற பத்திரிகை அதுவுமே வந்து ஆதரிச்சிருக்கோம். ஆனால் மாண்டகு இதை ஏற்கவில்லை. 1918 ஜூலை 2 வெளியிட்ட இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் வந்து இந்த கோரிக்கை வந்து இடம்பெறவில்லை. அடுத்து லண்டனின் நாயர் 1918. இதை அறிந்த நாயர் வந்து தஞ்சையில் ஒரு கூட்டம் கூட்டி அதில் வந்து டிஎம் நாயர் அவங்களாம் அவரை வந்து லண்டனுக்கு வந்து அனுப்பி இந்த கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டணும்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க. அங்கே சென்ற அவர் வந்து கூட்டம் கூட்டி கட்டுரைகள்லாம் எழுதி, இது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரையாடி, துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு, இந்த மாதிரி நிறையா விஷயம் செஞ்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பார். மாண்டகு திட்டம் அடிப்படையில் வந்து வாக்குரிமை வரைவு திட்டம் ஒன்று தயாரிப்பாங்க. அது பேர் சவுத்ரோ கமிட்டி. ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க மட்டுமே வந்து அதில் இருந்திருப்பாங்க அந்த கமிட்டியில்.
பிராமணன் இல்லாத சார்பில் வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த காரணத்தினாலேயே வந்து அது புறக்கணிக்கப்பட்டது. டிஎம் நாயர் வந்து லண்டனில் 6 மாதம் தங்கி அந்த ஆதரவை பெற்று வெற்றி பெற்றார். அடுத்து கூட்டுத் தேர்வு குழு 1919 லண்டனில் நடந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசாங்க சட்டத்தை இறுதி செய்வதற்காக ஒரு கூட்டுத் தேர்வு குழு ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி வந்து அமைச்சாங்க. இதில் ஆற்காடு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு, கோக்கா அப்பராவ் நாயுடு, எஸ்கே துளசிராம் ஆகிய 4வரும் நீதி கட்சியின் தூதுக்குழு வந்து அங்கே போயிருக்கோம். இந்த குழு மட்டும் இல்லாமல் அகில இந்தியா நிலசுவார்த்தாரர்கள் சங்கம், அதாவது ஆல் இந்தியா லேண்ட் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன், இது கூட சென்னை ஜமீன்தார்கள் சங்கம், மெட்ராஸ் ஜமீன்தார்ஸ் அசோசியேஷன், அவங்க சார்பாக ராமராயணிக்கன் லண்டனுக்கு வந்து போயிருப்பார். நாயர் வந்து அந்த டைமில் இறந்து விட்டதுனால அவருக்கு பதிலாக ரெட்டி நாயுடு போய் கலந்துருப்பார். அவர் எப்போ இறந்துருப்பார்னா 1919 ஜூலை 17 இறந்துருப்பார். இப்போது லேபர், அங்கிருந்த லேபர் மற்றும் லிபரல் கட்சியின் ஆதரவையும் வந்து இவங்க பெற்றிருப்பாங்க. ஆக மொத்தம் நீதி கட்சி வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவ கோரிக்கைக்கு வந்து ஆதரவு நிறைய பெற்றிருக்கும். அடுத்து மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு 1920. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வந்து நீங்கள் சென்னை சட்டமன்றத்தில் போய் விசாரிச்சு முடிவெடுத்துக்கோங்க, அங்குள்ள கட்சிகள்லாம் சேர்ந்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாதகமற்ற தீர்ப்பு தான் அங்கே நடந்திருக்கும். அடுத்து வந்து நீதி கட்சி, காங்கிரஸ், சென்னை மாகாண சங்கம் எல்லா கட்சிகளிடையே வந்து விவாதம் நடக்கும். அப்போ பிரிட்டிஷ் ஆங்கில அதிகாரி வாரன் வெஸ்டன் அவர் சமரசத்தை ஏற்படுத்துறதுக்கு அதுக்கு வந்து வெஸ்டன் நடுவர் தீர்ப்பு அப்படின்னு ஒரு பெயர் சூட்டினாங்க. இதுக்கு முடிவாக வந்து 63 பன்மை உறுப்பினர் தொகுதிகள், ப்ளூரல் மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சி, அது வந்து உருவாக்கப்பட்டது. பிராமணர் அல்லாதவருக்கு ஒதுக்கப்பட்டது. அதில் 3 தொகுதி வந்து நகரங்களுக்கும் 25 தொகுதிகள் கிராமங்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இது ஒரு நீதி கட்சி வந்து பலரது ஒத்துழைப்பை கிடைச்சனால அதுக்கு இது ஒரு சாதனையாக வந்து பார்க்குறாங்க. ஒத்துழையாமைக்கு ஒத்துழையாமை, அதாவது என்னன்னா நான் கோஆப்ரேஷன், காந்தியோட நான் கோஆப்ரேஷன். என்னன்னா நீதி கட்சி வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆதரவோடு நீதி கட்சி இருக்காங்க. இதனால தான் மாநில சட்டமன்ற தேர்தல் வந்து பிராமணர் ஆதரவு வந்து தேவையான உரிமைகளை கேட்க முடியும், சலுகையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தனால காந்தி பிரிட்டிஷருக்கு எதிரான உள்ள இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் காந்தியின் திட்டம் வந்து பிராமணர்கள் செல்வாக்கை அதிகரித்தது. அது வந்து சமுதாய சமத்துவத்தை வந்து ஏற்படுத்தாதுங்கிற நம்பிக்கை வந்து நீதி கட்சிக்கு உண்டு. காந்தி அதனால குழப்பத்தின் குருநாதர் என்று வர்ணித்தனர். அடுத்து டிஎம் திராவிடன், ஆந்திர பிரகாசா, இந்த பத்திரிகையெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து எதிர்த்துச்சு, ஒத்துழையாமையை வந்து எதிர்த்துச்சு. மரியாதாஸ் ரத்னசாமி என்ற நீதி கட்சி பிரமுகர், அவரும் வந்து மகாத்மா காந்தி வந்து எதிர்த்தாரு, கடுமையாக விமர்சித்தார். மற்றொரு நீதி கட்சி தலைவரான ரெட்டி நாயுடு வந்து இவரும் எதிராக வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டார். வேற என்ன காரணங்களாக இருக்கும் பார்த்தா, அவர் பிராமணர்களோடு பிராமணாக இருந்து வந்தார். கிராம கொள்கை வந்து நாடு தொழில் முன்னேற்றத்துக்கு எதிராக இருக்கும்னு நினச்சாரு. அவர் வந்து ஒரு குழப்பவாதம்
காந்தியின் குறிக்கோள் வந்து ஒரு குழப்பவாதம் நடைமுறை சாத்தியமற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசியல் விடுதலை வந்து சமுதாய சுதந்திரக்கு வகுக்கும்னு காந்தி தவறான ஒரு முடிவில் வந்து நினைக்கிறாரு. சமூக நீதி வந்து அதில் உள்ள சீரமைப்பு பண்ணாதான் வந்து அரசியல் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து நீதி கட்சியோட நிலைப்பாடு. அடுத்து காந்தியின் சென்னை பேச்சு 1921 சென்னைக்கு வராரு. பிராமண கலாச்சாரத்தை பெருமையாக பேசுகிறாரு. அவங்க பங்களிப்பு இந்திய பண்பாட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. உறுதுணையாக பேசினனால நீதி கட்சி உடன்பாடு இல்லை. கந்தசாமி செட்டி வந்து யங் இந்தியா என்ற பத்திரிகையில் வந்து பிராமணர்கள் வந்து விலகி இருக்குமாறு வந்து எழுதியிருப்பார். இதுக்கு பதிலளித்த காந்தி பிராமண கலாச்சாரத்தை பற்றி கருத்தை மீண்டும் வலியுறுத்தினார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பல கலாச்சாரம் கலவை அதை பற்றியும் சொல்லி திராவிட தென்னாட்டை வந்து வடநாட்டிலிருந்து பிரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இதுதான் வந்து முதல் 4 ஆண்டுகள் நீதி கட்சி தொடங்கி முதல் 4 ஆண்டுகள் என்னாச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.